மறுபடியுமாக ஒரு ஜோயே லைஃப் வேத பாட ஆராய்ச்சிக்கு அவளோடு தேவ சத்தியங்களை அறிந்து அந்த சத்தியத்தின் மூலமாக தேவனாக உலகத்தில் வாழ வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி ஆசீர்வதித்து உங்களை வரவேற்கிறேன். ஜோயே ஜீவன் என்பது தேவனுடைய ஜீவன், நம்முடைய மறுபிறப்பிலே நாம் பெற்றது. இந்த மாபெரும் பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலினாலே நாம் இலவசமாக பெற்றோம். வேதம் தெளிவாய் சொல்லுவது, தேவனுடைய நீதியானது பாவத்திற்கு சம்பளம் மரணம் என்பதை மாறாத பிரமாணமாக தந்தது. அதே தேவ நீதிதான் அந்த பாவியாகிய மனிதனை மீட்க தம்முடைய சொந்த குமாரனே அனுப்பி அவரே நமக்காக பாவமாகி பாவத்தை மாத்திரமல்ல பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லி, அதன் மூலமாக அவருடைய நீதியின் விளைவாகிய ஜீவனை நமக்கு தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இவையெல்லாம் சிலுவையில் ஏற்பட்ட பரிமாணம் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். பாவம் அறியாத அவரை பாவமாக்கினபடினாலே நம்மை தேவன் நீதியாக்கினார் என்று 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே கலாத்தியர் 3:13-14 நாம் வாசிக்கும் பொழுது, ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய அவரை சாபமாக்கி நம்மை ஆசீர்வாதமாக்கினார். இதுதான் தேவனுடைய கிருபை என்று 2 கொரிந்தியர் 8:9 சொல்றாரு. நம்மை ஐஸ்வர்யனாக்க அவரை தரித்திரராக்கினார் என்று சொல்லுகிறார். தேவ கிருபை சிலுவையின் சுவிசேஷம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லது சிலுவை பற்றிய சத்தியம் உபதேசம் என்று அங்கு நாம் சொல்வதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த கிருபைதான் சிலுவையின் பரிமாணம் என்று நாம் சொல்லுகிறோம். சிலுவையின் பரிமாணம் என்று சொல்லும் பொழுது பரிமாற்றம், அப்படிதானே? எது எனக்கு இல்லையோ அதை எனக்கு கொடுப்பதற்காக என்னுடைய குறைவுகளை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு, இன்னொரு விதத்துல சொல்ல போனா தீமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய நன்மைகளை எல்லாம் எனக்கு கொடுத்தாரு. ஆனா நீதியான தேவன் ஒரு பாவியாகிய மனிதனுக்கு நன்மையை கொடுக்க முடியாது. ஏன்? அவர் தீமையை காணாத சுத்த கண்ணர். அப்போ எப்படி அவரால் கொடுக்க முடியுதுன்னா, சிலுவையிலே அவர் கொண்டு வந்த அவருடைய அனந்த ஞானத்தின் திட்டம். சிலுவையில் பரிகார மரணமாக அவர் எடுத்துக்கொண்டபடியாலே அந்த பரிகாரத்தினாலே அவருடைய ஜீவனை நாம் பெற்றோம். இதுதான் வேதம் சொல்லும் சத்தியம். இது சாதாரண ஜீவன் அல்ல. இந்த ஜீவனை நாம் பெறுவது மிக சுலபம், அப்படிதானே? அங்க ரோமர் 6:23 என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம் மரணம், அப்படிதானே? ஆண்டவருடைய கிருபையின் வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது கிருபை வரம். இந்த கிருபை வரம், கிருபை என்றால் இலவசம், இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஜீவன் நாம் பெறுவதற்கு அவர் செலுத்தின கிரயம் என்னன்னு சொல்றாரு? தன்னையே மரணமாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தம், அவருடைய மரணத்தை குறிக்கும் ரத்தத்தை சிலுவையில் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏசாயா 53:6, ஏசாயா 53:11-12 வசனங்களில் வருகிற அக்கிரமங்கள் என்ற வார்த்தை மூல எபிரேய பதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏவான். ஏவான் என்றால் என்னங்க? வெறும் அக்கிரமங்கள் அல்ல, அக்கிரமங்களோடு கூட அதன் விளைவுகள், அக்கிரமத்தினால் வந்த தீய விளைவுகள். இது பழைய உடன்படிக்கையிலே ரொம்ப தெளிவாக கூறப்பட்டிருந்தது. அதேதான் புதிய உடன்படிக்கையில அதைவிட மேலானது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்? அவர் நம்முடைய பாவத்தை மாத்திரம் சுமக்கவில்லை, எதையும் சுமந்தாரு. அந்த பாவத்தின் விளைவாகிய தண்டனையாகிய மரணம், மரணம் என்று சொல்லும் பொழுது வியாதி, தரித்திரம், சாபம், எல்லா தீமைகளும்
எல்லா பிசாசின் கிரியைகளும் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் மரணத்தில் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இவைகளெல்லாம் நம் வாழ்க்கையில இருக்குமானால் சாபமோ, வியாதியோ, பலவீனமோ, குறைவோ, தரித்திரமோ, தோல்வியோ, விருத்தி இல்லாமையோ, இவைகளெல்லாம் கனி இல்லாமையோ, இவைகளெல்லாம் இருக்குமானால் மரணம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. பழைய பிரமாணம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற பிரமாணம் கிரியை செய்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது நாம் புது சிருஷ்டி. பழைய பிரமாணம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதானது. என்னுடைய ஆவி மாத்திரம் அல்ல, தேவனுடைய பிரமாணம் கூட மாறினது. என்ன பிரமாணம் இப்பொழுது வந்தது? நீதியின் விளைவாகிய ஜீவனை. அததான் அங்க ஆவியின் பிரமாணம் என்று ரோமர் 8:2 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நம்மில் கிரியை செய்கிறது ஆவியின் ஜீவனின் பிரமாணம். இந்த ஜீவனின் பிரமாணம் சொல் தேவனுடைய நீதியினாலே, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே எல்லோரும் நீதிமான்களாக்கப்பட்டு தேவ ஜீவனை பெற்றார்கள். அந்த ஜீவன் இப்பொழுது ஆளுகை செய்கிறது என்று ரோமர் 5:17-20 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அப்ப யோசித்து பாருங்க, இந்த ஜீவனை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாதுங்க. இந்த ஜீவனை நாம் பெறுவதற்கு அவர் என்ன செய்தார், அதன் விளைவு என்ன என்பதை ரோமர்ல பவுலடிகளார் அந்த 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக கூறுகிறார். அப்ப பாருங்க, பாவம், பாவத்தின் விளைவு என்னுடைய பதிலாளாக, என் சார்பாக, அதாவது எவைகளில் நின்று என்னால் விடுதலை ஆக முடியவில்லையோ, வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவனும் ஒரு காலும், அப்படித்தானே, பாவம் செய்யாம இருக்க முடியாது என்று அப்படித்தானே சொல்லுது. தேவனுக்கு முன்பாக தன் கிரியையினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை. அது வேதம் தெளிவாய் சொல்லுகிற சத்தியம். அதை சொல்லிட்டுதான் அங்க 3:11 என்ன சொல்றாரு? கலாத்தியர் 3:11 விசுவாசத்தினாலே. அப்போ விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீதிமானாக முடியும். ஆனா இந்த விசுவாசத்தினால், எதை விசுவாசிக்கிறபடினால, என்னுடைய பரிகாரமாக, என்னுடைய பதிலாளாக இயேசு தம்மை சிலுவையில ஒப்பு கொடுத்தாரே, அதை விசுவாசிக்கிறவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது என்று அங்க வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, யாராலுமே முடியல, ஆனா எல்லோருக்குமே முடியும் என்ற இடத்திற்கு இயேசுவின் பரிகாரம் மரணம் நம்மை கொண்டு வந்தது. அதுதான் பாருங்க, ஒருவருமே ஜீவனை பெற்று தேவனாக வாழ முடியாது. ஆனால் தேவனுடைய திட்டம் அதுதான். தேவனுடைய திட்டம் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்வது. பூமியின் அதிபதியாக, பூமியின் ராஜாவாக, பூமியின் தேவனாக அவருடைய சிருஷ்டிப்பாகிய நாம் வாழ வேண்டும். இது தேவனுடைய திட்டம். இந்த பூமிக்கு நம்மை அதிபதியாக்கி விட்டார், ராஜாவாக்கி விட்டார், தேவனாக்கி விட்டார். அதனாலதான் 8ஆம் சங்கீதத்தில் தெளிவாய் சொல்வதை பார்க்கிறோம். 115ஆம் சங்கீதத்திலும் அதை நாம் பார்க்கிறோம். இது தேவனுடைய திட்டம். அதை நிறைவேற்றதான் நமக்கு அந்த ஜீவனையே கொடுக்கிறார். அந்த ஜீவன் நமக்கு வந்தபடியினாலே, என்ன ஜீவன்? தேவனுடைய ஜீவன். தேவனாக வாழ்வதற்கு, இந்த பூமியிலே தேவனாக வாழ்ந்து தேவனை உலகத்திற்கு காண்பிக்க, இந்த பூமியிலே பரலோக வாழ்வை வாழ்ந்து பூமியிலே பரலோக வாழ்வை உலகத்திற்கு காண்பிக்க, அதற்கு தாங்க இந்த ஜீவன் கொடுக்கப்பட்டது. இந்த ஜீவன் தேவனுடைய the very life of God himself, தேவனுடைய ஜீவனே நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது, தேவனாக வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து இருப்பதுதான் தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவனை பெற்றவர்கள் தேவனாக வாழ்வது நிச்சயம். அததான் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? தேவனாக இந்த பூமியிலே ஆளுகை செய்து, இந்த பூமியில் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்வது.
பூமியையோ மனுபுத்திரருக்கு ஆளுகை செய்ய கொடுத்தார். ராஜாவாக ஆண்டு கொள்ள நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, சகலவற்றின் மேலும் அவருடைய கிரியைகளில் எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த ஜீவன் நமக்கு கொடுக்கிறது நோக்கம் என்னங்க? எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஜீவன் எதை காண்பிக்கிறது? நான் தேவனுடைய பிரதிநிதியாக, இந்த உலகத்தின் அதிபதியாக, ராஜாவாக, தேவனாக நான் இருக்கிறேன். சத்ருவாகிய பிசாசு அல்ல. ஒரு காலத்தில் அவன் இருந்தான். அவனை முழுவதுமாய் உறிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி, ஒரு அதிகாரம் ஒரு வல்லமை இல்லாதவனாக்கி, அவனுக்கு இருக்கிறதெல்லாம் பொய் மாத்திரம்தான், ஏமாத்து கலை மாத்திரம்தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஏமாந்தவங்க, சத்தியத்தை அறியாதவங்களை ஏமாத்தி காலத்தை ஓட்டுகிறவன். அவனுக்கு வல்லமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை, ஒன்றுமில்லாத கையால் ஆகாதவன். ஆனா அவன் பொய்யும் ஏமாற்று கலையும் வைத்து எவனை ஏமாற்றலாமோ வென்று இரவும் பகலும் வகை தேடி சுற்றி திரிகிறான். பொய்யை எடுத்துக்கிட்டு யாரு ஏமாறுவா அப்படின்னா, அதுதான் அவனுடைய பொய்க்கு பிதா. ஆரிஜினே அங்கதான். நல்லா யோசித்து பாருங்க. சும்மா பொய் பேசுறது சாதாரண நினைச்சிடாதீங்க. அது யாருடைய சரக்கு? என் தேவன் சத்திய தேவன். அது என்னுடைய சரக்காய் உங்களுடைய சரக்காய் இருக்க முடியாது. சும்மா தானே விளையாட்டுக்கு. ஐயா, பொய் என்பது பிசாசுனுடைய சரக்கு. அவன் ஏமாற்ற அதை தன்னுடைய ஆயுதமாக வைத்திருக்கிறான். ஆகவே அது நம்ம பக்கத்துல கூட வராது. அதனாலதான் எபேசியர்ல அவ்வளவு ஸ்பெசிபிக்கா 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பொய் பேசாது. அவர் அங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். போய் பேசும் பொழுது அவனுடைய சரக்கை எடுக்கும்போது அவன் வரான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதோ அப்போ உலகத்தின் அதிபதியா இருந்தவன் வருகிறான், அவனுடைய சரக்கு என்கிட்ட இல்லைன்றார். பொய்யோ மற்ற ஏமாற்று கலையோ என்னிடத்தில் இல்லை, அவனுக்கு என்னில் உரிமையே இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவர் அந்த வாழ்க்கை வாழ்ந்தார். காரணம் என்னங்க? இந்த ஜீவன். சுவிசேஷத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இந்த ஜீவன். நம்ம அந்த ஜீவனை விசுவாசித்தோமானா சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். பழைய இடம்படிக்கை மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அவைகள் எல்லாம் ஒப்பனையானவைகள், அவைகள் நிழலாட்டமானவைகள். அப்படிதானே வேதவசனம் சொல்லுகிறது. அவைகள் நிழல், அவைகள் ஒப்பனைகள். அவைகளை விட மேலான உடன்படிக்கையில், விசேஷித்த உடன்படிக்கையில், விசேஷித்த வாக்குத்தத்தங்களில் விசேஷ ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியர். அப்படிதான் சொல்றாரு. எபிரேயர் 8:6 பார்க்கிறோம். விசேஷ ஊழியம், மத்தியஸ்த ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியர். இங்க இல்ல, பரலோகத்தில். யாரு? விசேஷ ஊழியம் செய்கிற, மத்தியஸ்த ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இந்த உடன்படிக்கையில விசேஷ வாக்குத்தத்தம், இது விசேஷ உடன்படிக்கை, இது விசேஷ பலி. அங்க அப்படித்தான் சொல்றாரு. விசேஷ பலிகளினால் பரிசுத்தமாக்கப்படுகிறது, தேவையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த விசேஷித்த பலிதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்படிதானே? சகல பாவங்களையும் அப்படிதானே நீக்கி நம்மை நித்திய நீதிமானாக்கினது என்று சொல்லி அங்க எபிரேயர் 9:12 14 நம்ம வாசிக்கிறோம். அதை சொல்லிட்டு தான் 9:15 வரும்போது என்ன சொல்றாரு? பழைய உடன்படிக்கையின் காலத்தில் இருந்தவர்களுக்கு இந்த நன்மை இல்லை, நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்காக வைத்திருந்தார். 11 முடியும் பொழுது சொல்லுகிறாரு. அததான் இங்க சொல்றாரு 9:15. பழைய உடன்படிக்கையை விட இது வரப்போகிற நன்மை உடன்படிக்கையில நன்மை இருந்தது. அத 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 9ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அந்த நன்மையை குறித்து தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு இந்த ஜீவன் கொடுக்கப்படவில்லை, நமக்கு தேவனுடைய ஜீவன் கொடுக்கப்பட்டது. அப்போ தாவீதோ, மோசேவோ, யோசேப்போ, யார ஆபிரகாமோ உடன்படிக்கைக்கு முன்னாடி இருந்தவங்க, ஈசாக்கு, யாக்கோபு, இவர்களை விட மேலானதொன்று நமக்காக தேவன் வைத்தார். இந்த புதிய உடன்படிக்கையில்
இது விசேஷ உடன்படிக்கை. இங்கு சாபமோ தீமையோ எதுவுமே இல்லை. இங்கு எல்லாமே பரிபூரண நன்மை. அப்படின்னா என்ன அர்த்தங்க? பரலோகம். பரலோகம், பரலோகத்துல தீமை இல்ல. பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக சொன்னாரு. அது என்னங்க? இங்க தீமையே பூமியில இல்லாத அளவுக்கு வாழ்வதற்குத்தான் என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று அவர் அங்க மத்தேயு 26ல, லூக்கா 22ல, மார்க் 14ல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ரத்தத்தினாலான உடன்படிக்கை இந்த தீமைக்கெல்லாம் காரணமாயிருந்த, வேறாயிருந்த பாவம் நீக்கப்பட்டது, பாவம் அகற்றப்பட்டது. அப்போ பாவத்தின் விளைவு தண்டனை நீக்கப்பட்டது என்று. அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லும் பொழுது, இந்த அக்கிரமம் என்று வந்த வார்த்தை எல்லாம் என் அக்கிரமத்திற்கு வந்த தீவினை, தீய காரியம் நீக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெறும் பாவம் அல்ல, பாவத்தின் சம்பளம் அதையும் இயேசுவானவர் சிலுவையிலே நமது சார்பாக, நம்முடைய பதிலாளாக எடுத்துக்கொண்டார். அது ரெண்டு மாற்ற ஆவிக்குரிய ரீதியிலே பாவியாகிய நாம் நீதிமானாக்கப்பட்டோம். சரீர ரீதியிலே என்ன ஆச்சுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டோம், ஐஸ்வர்யனாக்கப்பட்டோம், சுகமாக்கப்பட்டோம். சுகமாக்கப்பட்டோம். இந்த ஏவான் என்ற வார்த்தை தான் அங்க அக்கிரமங்கள் என்று அவர் சுமந்தார் என்று 53:6 11 பார்க்கிறோம். இது நீங்க பாத்தீங்கன்னா லேவியராகமத்துக்கு வாங்க. இது முக்கியமா இருக்கிறபடினால இதை நான் உங்களுக்கு வாசித்தே காண்பிக்கிறேன். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இது நம் மனதில் ஆழமாக இருக்க வேண்டிய ஒரு சத்தியம். அதனால அதை எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 16ஆம் அதிகாரத்துல பாருங்க. அங்க ஆண்டவர் அது எல்லாமே அந்த 16 ஆரம்பத்திலிருந்து அவர் வரிசையா சொல்லி கொண்டு வருவாரு. பாவ நிவிருத்தி எப்படி செய்ய வேண்டும் பழைய உடன்படிக்கையில, மிருகங்கள் மூலமாக, மிருகங்களுடைய மரணமாகிய ரத்தத்தின் மூலமாக, அதெல்லாம் அப்படியே வரிசையா சொல்லி கொண்டு வர்றாரு. அப்போ 2 ஆடு கொண்டவர்னு சொல்லி நீங்க பொறுமையா அந்த அதிகாரத்தை படிங்க. நிறைய காரியங்கள் அங்க சொல்லப்படுவதை பார்க்கலாம். 8ஆம் வசனத்துல பாருங்க. 2 ஆடு கொண்டா சீட்டு போடணும். ஒரு ஆடு வந்து பலியாக செலுத்தப்படும் பலியாடு, அடுத்த ஆடு போக்காடு வந்து ஸ்கேப் கோட் என்று ரெண்டையும் சொல்லிட்டு, இங்க அந்த 2 ஆடுல வந்து அந்த பலியாடுடைய ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் மேல தெளிச்சு, அவன் மேல தெளிச்சு, அந்த போக்காடு மேலையும் தெளிக்கணும். அதெல்லாம் சொல்லிட்டு 21ஆம் வசனத்துக்கு வாருங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வந்துடும். அந்த உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி, எது போக்காடு, அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளை வைத்து, அதன் மேல் யாரு அந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களையும் அவளுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான சகல மீறுதல், பாவங்களினால் உண்டான தண்டனை. அதை நான் சொன்னல, ஏவான் அப்படின்னா என்ன? அதன் தீய விளைவுகள். இது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க புலம்பலுக்கு வாங்க. புலம்பல்ல அதே வார்த்தை தான் அங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா நம்ம தமிழ் வழக்கத்துல கரெக்டா டிரான்ஸ்லேட் ஆயிருக்கும். பாருங்க, புலம்பல் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் பாருங்க. என் குமாரத்தியின் அக்கிரமத்திற்கு வந்த தண்டனை. ஏவான் அதே வார்த்தை இங்க வந்து என்ன போட்டிருக்காங்க? வெறும் அக்கிரமம் போடல, வெறும் பாவம் போடல, அப்படிதானே? அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை. அந்த வார்த்தை அங்க அழகா அதே தான் அங்க 22 போல சொல்ல பாருங்க. என் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை. அதே தான் அங்க காயின் சொல்லுவோம் 4ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமத்துல. எனது தண்டனை என்னால தாங்க முடியாதுன்னு சேம் வேர்ட் ஏவான் தான் உபயோகம். அதனாலதான் சொல்றேன், வெறும் அக்கிரமம் அல்ல. இப்போ இந்த அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை போக்காடு மேலே செலுத்தப்படுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். அங்க என்ன பண்றாங்க? அறிக்கையிட்டு அவைகளை அந்த வெள்ளாட்டு கடாவின் தலையின் மேல் சுமத்தி, எது தலையின் மேல் சுமத்தப்பட்டது? அவனுடைய பாவம்,
அந்த மீறுதலினால் வந்த அக்கிரமம் என்று சொல்லப்படுகிற தீய விளைவுகள், தீய விளைவுகள். அப்படித்தானே? பாவம் ஒரு பக்கம், அப்படித்தானே? பழி, நம்ம பலி இன்னொருத்த மேல போடுறோம், நம்ம சாதாரணமா சொல்றோம். இங்க தேவன் என்ன பண்ணாரு? பலி போடலங்க, அவரை பலியாடாக, போக்காடாக ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையில் அப்படிதான் பாவம் இஸ்ரவேல் மக்கள் செஞ்சாங்க. இந்த ஆடு ஒரு பாவமும் செய்யல. அது மேல இந்த பாவத்தை சுமத்தி, பாவத்தின் தண்டனையை சுமத்தி, அதன் மேல மரணம் என்ற தண்டனையை செலுத்தி, நீ இந்த பாவத்தின் விளைவுகள் எல்லாம், பாவத்தையும் பாவத்தின் விளைவையும் எடுத்துக்கொண்டு போ. அதுக்குதான் போக்காடு. அதுதான் இங்க என்ன சொல்ற பாருங்க, அதன் தலைமேல் சுமத்தி அது ஒரு ஆள் விஷமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டுக்கடா அவளுடைய அக்கிரமங்களை எல்லாம், இந்த சேம் வேர்ட் ஏவான், அவர்கள் அக்கிரமங்களை எல்லாம் அப்படின்னு என்ன, என் பாவம், பாவத்திற்கான தீய விளைவுகள், தீமைகள், சாபங்கள், வியாதிகள், குறைவுகள், தரித்திரங்கள், மலடுகள், தோல்விகள், அப்படித்தானே? நிறைய நீங்க பிசாசின் கிரியைகள், இருளின் கிரியைகள், மரணத்தின் கிரியைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதான் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வெள்ளாட்டுக்கடா தங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு, அப்போ இந்த வெள்ளாட்டுக்கடா சுமந்து கொண்டு போனதை எபிரேயாத்தியனும் சொல்லுவார். அதையும் நம்ம படிச்சிடலாம். இங்க இதை படிக்கும் பொழுது எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. எபிரேயர் 13 அவர் சொல்வதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்ற பாருங்க, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே, அவர் பாளைய கல்வாரி மலைக்கு செல்றாருங்க. என் பாவத்தை சுமந்து கொண்டு, என் பாவத்தின் தண்டனையை சுமந்து கொண்டு அவர் கல்வாரி மலைக்கு சென்றார். அததான் நம்ம அங்க நினைக்க சொல்றாரு. அந்த சிந்தைக்கு வாருங்க. இப்போ அந்த சிந்தையில வந்துட்டீங்கன்னா, நீங்க சியோன் மலையில இல்ல, எருசலேம் மலையில இருக்கீங்கன்றாரு. 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. சியோன் மலையில் நாம் இல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற சியோன் மலையில நம்ம இல்ல. நாம இருப்பது எருசலேம். இங்க எருசலேம் அங்க வரிசையா சொல்லிட்டே வராரு. அதுல ஒண்ணு நீதிமான்களின் ஆவி, அப்படிதானே? நீதிமான்களின் ஆவி. சியோன் மலையில யாரு இருக்காங்களோ நீதியாக்கப்பட்டவர்கள். யாரு? பழைய உடன்படிக்கையிலும் இந்த ரத்தத்தினாலதான். அததான் 9:15 சொல்றாரு, அப்படிதானே? பழைய உடன்படிக்கையில் இருந்தவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி. அப்போ இந்த மேலான பலி, மேலான உடனே அங்க சொல்றாரு. இப்ப அந்த பழைய கீழான பலி ஆடு, அப்படிதானே? அந்த கீழான உடன்படிக்கையில் அந்த ஆடுதான், அப்படிதானே? ஆடு, மாடு, பறவை. ஆனா இங்க மேலான உடன்படிக்கையில் தேவகுமாரன், அவர்தான் என்னுடைய பலியாடும் போக்காடும். அவர்தான் பலியாடாக அவர் ரத்தம் சிந்தப்பட்டது, போக்காடாக என் பாவத்தையும் பாவத்தின் தீய விளைவுகளையும் கல்வாரி மலைக்கு அவர் சுமந்து கொண்டு சென்று அங்கு நிவாரணம் உண்டு பண்ணுவதை பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து கொண்டு. இந்த சுமந்து கொண்டு தாங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை. சுமந்து கொண்டு, அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டு, தனக்கு என்று அதை ஏற்று அதை எடுத்துக்கொண்டார். முற்றிலுமாக இந்த மனிதனில் இருந்து அது அவள் மேலே செலுத்தப்பட்டது. அங்க அப்படிதான், அப்படிதானே? நமக்கு முற்றிலுமாக நம்மேல் இருந்த பாவம், பாவத்தின் தீய விளைவுகள் எல்லாமே அவர் சுமந்து கொண்டு சென்று விட்டார். எங்கே சுமந்து கொண்டு செல்லுகிறீர்? அவர் போக்காடாக சுமந்து கொண்டு செல்லுவது என்ன? சிலுவை அல்லங்க, சிலுவை அல்ல. இன்னைக்கு நம்ம பாட்டெல்லாம் அப்படிதான் இருக்குது. ஐயோ, அவரால் தூக்க இல்லங்க, அவரால் தூக்க முடியாதது என்னுடைய பாவம், என்னுடைய பாவத்தின் தண்டனை. அதை சுமந்து கொண்டு செல்லுகிறார். கொஞ்சம் கரெக்டா வேதத்தை படித்து பாருங்க. பிசிக்கல் டார்ச்சர் அல்ல, அது ஒரு விதத்தில் இருந்தது, இல்லை என்று சொல்லல. The passion of the Christல அதை பார்க்கிறோம். ஆனா இதை யாராலுமே சித்தரிக்க முடியாது. அதனாலதான்
அங்க கெத்செமனே தோட்டத்துல அவர் புலம்புவதை பார்க்கிறோம். தேவகுமாரன் மனுஷனாக வந்தவர் பாவமாகி சாபமாக போகிறார். அதன் விளைவாக வியாதியாக போகிறார். ஒன்றுமில்லாத தரித்திரமாக போகிறார். அது அவரால் தாங்க கூட முடியல. அதனாலதான் கேட்கிறாரு, வேற ஏதாவது வழி இருக்கா? இதை விட்டா வேற வழியே இல்லை, இதுதான் உங்களுடைய திட்டம் என்றால் அதற்கு நான் ரெடின்னு சொல்லி அவ்வளவு தூரத்திற்கு சீஷர்களை பார்த்தாதான் முதல் தடவை கேட்கிறாரு, ஜெபம் பண்ணுங்கன்றார். அவர் போய் 3 தடவை ஜெபம் பண்றாரு. தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறார். அப்புறம் தான் எழும்பி நிக்கிறாரு. வாங்க போலாம். எங்க போறதுக்கு ரெடியா இருக்காரு? He is ready to go to face the sin laid on him. கெத்செமனே தோட்டத்தில் அது ஆரம்பமாகிறது. வியர்வை வழியாக ரத்தம் வருகிற அளவுக்கு ஆத்தும வியாகுலத்தின் அந்த பலன் தான் நம்ம ஜீவனை பெற்றது. அந்த ஆத்துமா பாவங்களை சுமக்கிறதுனால வந்த வியாகுலம். யோசித்து பாருங்க, பாவத்தின் தண்டனையை சுமக்கிறபடினால் வந்த அந்த வியாகுலம், அதை தான் இங்க வேதம் சொல்வதை பார்க்கிறோம். இங்க என்ன சொல்லுது? இந்த வெள்ளாடு போக்காடு சுமந்து கொண்டு குடியில்லாத, அதாவது முடிவில்லாத ஒரு இடத்திற்கு அது செல்லுகிறது. அவங்க கணக்கு அதுதான். நோ ரிட்டர்ன் பேக். இட் வில் நாட் கம் பேக் அகைன் டு தி சிட்டி ஆர் டு தி கண்ட்ரி. முடிவில்லாத நம்முடைய பாவம் என்னாச்சா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அப்படி ஒரு தூரம் இருக்கா? இல்லங்க, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா வடக்குக்கும் தெற்குக்கும் நார்த் போல் சவுத் போல், பட் தேர் இஸ் நோ ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் போல். எண்டே இல்லாத, அதாவது முடிவே இல்லாத இடத்திற்கு தூரமாக என் பாவங்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். எவ்வளவு யோசித்து பாருங்க. சுமந்து கொண்டு போனார். அவர் சுமந்து கொண்டு போனது சிலுவை அல்ல. சிலுவையில் அவர் என் பாவங்களை, பாவத்தின் தண்டனைகளை சுமந்து கொண்டு போனார். என் பாவங்களை சுமந்தார், என் வியாதிகளை சுமந்தார், என் சாபங்களை சுமந்தார், எல்லா பிசாசின் தீமைகளை அவர் சிலுவையிலே சுமந்தார். நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவ நீதியின்படி எனக்கு வர இருந்த பாவத்தின் தீய விளைவுகளை எல்லாம், தீமைகளை எல்லாம், தீங்குகளை எல்லாம் தம்மையிலே சுமந்து கொண்டு போனார். அதுதான் இங்க வேதம் சொல்வதை பார்க்கிறோம். சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த அதாவது முடிவே இல்லாமல்னா திரும்பி வராத எல்லைக்கு அதை அனுப்பி வைக்கிறான். இததாங்க ஏசாயா 53:6 11:12 இதே தான் சொல்றான். ஏவான்ற வார்த்தை தான் சொல்றான். அப்ப யோசித்து பாருங்க, இந்த புதிய பழைய உடன்படிக்கையில் இது ஒரு வருடத்திற்கு, திருப்பி இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி, குற்ற நிவர்த்தி நாளில திரும்பவும் இது நடைபெறும். நமக்கு அப்படி இல்லைங்க. வருஷந்தோறும் இல்லைங்க. மனுஷன் பிரதான ஆசாரியன் இல்லைங்க. ஒரே முறைய காலத்துக்கும் forever, forever, forever. அப்போ முடிவில்லாத நித்திய காலமாக என் பாவங்களை சுமந்து கொண்டு முடிவு திரும்பி வர முடியாத இடத்திற்கு கொண்டு போய்விட்டார். அதனாலதான் என்ன சொல்றாரு? இனி அதை நினைக்க முடியாத இடத்திற்கு போயிடுச்சு. அதை யாருமே என் மேல நினைக்க முடியாத இடத்துக்கு அதை நீக்கிவிட்டார். He removed it forever, not covered forever, not blocked. It was removed. நீக்கப்பட்டது. நன்றாக புரிய வேண்டும். எதுங்க? பாவம் மாத்திரம் அல்ல. அததான் சொல்ல வரேன். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல பாவம் நீக்கப்பட்டதை பெரும்பாலானோர், அதுல கூட சில பேர் இன்னும் ஒத்துக்கிறது இல்ல, ஒத்துக்கொள்ளலாம். ஆனா பாவத்தின் தண்டனையும் போக்காடாக இயேசு சுமந்து விட்டார் என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே சபை இன்று வியாதியிலே, தரித்திரத்திலே, குறைவிலே, தோல்வியிலே தேவ சுபாவத்தை வெளிப்படுத்த முடியாதவர்களாக, தேவ ஜீவனை வெளிப்படுத்த முடியாதவர்களாக
தேவர் ராஜ்யத்தையும் தேவனையும் காண்பிக்க முடியாதவர்களாக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதவர்களாக, பரிதாபமான வாழ்க்கை, சங்காரமாகிற வாழ்க்கை, சீரட்டு போகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சிறைப்பட்டு போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, வேதம் அப்படித்தான் சொல்லுது. என் ஜனங்கள், இந்த உடன்படிக்கையிலே என்ன நடந்தது? இந்த உடன்படிக்கையின் பாக்கியம் என்ன? இதன் சாக்கியம் என்ன? இவைகளில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது? இதை அறியாதபடியினாலே சங்காரமாகிறார்கள் என்று ஓசியால சொல்வதை பார்க்கலாம். அதே ஏசாயா சொல்லும் பொழுது 5:13 என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஆள பிறந்தவன்ங்க, ஆள பிறந்தவன். நீ ஆளுகை செய்வாய், ஒன்றும் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. அந்த இடத்திலே வைத்து விட்டார். இது தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்தது. உன் கிரியைக்கு அங்க இடமே இல்லை. ஆனா வாயில வார்த்தை வரக்கூடாது, தவறான வார்த்தை. என்ன? சபையில் தவறான உபதேசம், மூத்த சகோதரர்களால் கொடுக்கப்பட்ட உபதேசம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் உன் வீட்டு வாசற்படி. இன்னைக்கும் மறுபடியும் பிறந்த புது ஜீவனை பற்றுவதை குறித்து அவர் பண்ணுகிற பிரசங்கமாய் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியத்தை திருடுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு சத்துரு யார கையில எடுத்துட்டான்? நம்ம மூத்த சகோதரர்களையே கையில எடுத்துட்டான். அந்த உபதேசத்தையே வாரம் வாரம் சபையில கேட்டு, இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு அற்புதம் செய்வார்ன்றாங்க. இவன் ஒரு நாளும் பரிசுத்தம் பண்ண போறதில்ல, சொல்ற அவனும் பரிசுத்தமாக போறதில்ல. ஏன்? வேதம் சொல்லுது ஒருவனாலும் முடியாது, தேவனால் ஒருவரால் தான் கூடும். அது என்ன சொல்றாரு? ஊசி காதுல ஒட்டகம் கூட நுழைஞ்சிடலாம். இந்த மனிதனாய் பிறந்தவன் எல்லா பிரமாணத்தையும் நிறைவேற்றினேன், என் கிரியையினால் நீதிமான் என்று சொல்ல முடியவே முடியாது. அதுக்குதான் அதை கம்பேர் பண்றாரு. அங்க யோசித்து பாருங்க. தேவன் நமக்கு இந்த மாபெரும் வாழ்க்கை வாழ்வதற்கு, யோசித்து பாருங்க, வியாதியே இல்லாத, பாவம் அடிமைத்தனமே இல்லாத, அடிமைத்தனமே இல்லாமல் சிறைப்பட்டு போகாத, சீர்கட்டு போகாத என் ஜனங்கள் தரிசனம் இல்லாமல் சீர்கட்டு போகிறார்கள். என்ன தரிசனம் இல்ல? தற்சரூபமாய் கிறிஸ்து உங்கள் கண்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்டவராக தரிசனமானாரே. கலாத்தியர் 3:1 சொல்றாரு, அந்த தரிசனம் இல்ல. சிலுவையில் அவர் என் பாவங்களை மாத்திரம் அல்லங்க, அதன் விளைவுகளையும் சுமந்தார். திரும்பவும் சொல்றேன், பாவங்களை மாத்திரம் அல்ல, ஏவான் அதன் தீய விளைவுகளை எல்லாம் சுமந்தார். அதனாலதான் கலாத்தியர் 3:13 அவ்வளவு 14 அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுது. அதனாலதான் 2 கொரிந்தியர் 8:9 அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுகிறார். பாவத்தின் விளைவுகள் மாத்திரம் அல்ல, பாவம் மாத்திரமல்ல, பாவத்தின் விளைவுகளை எல்லாம், மரணமாகிய விளைவு, எல்லா தீமைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அதை சுமந்து கொண்டு ஒரே முறைய காலத்துக்குமாக சுமந்து கொண்டு போய்விட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் சுமந்ததை நான் சுமக்கணுமா? பாடுறோம், இயேசு சுமந்து விட்டாரேன்னு, அப்படித்தானே? ஃபாதரும் பாடுறாரு, எங்க அண்ணனும் பாடினாங்கல்ல, அவர் சுமந்தது, நான் சுகமானேன் நான் சுகமானேன்னு. அண்ணன் பாடின பாட்டம் அதுதான் சொல்றாரு, அவர் சுமந்ததை நான் ஏன் சுமக்கணும்னு. பாட்டோட நிறுத்திடுறோங்க. சுமக்க கூடாதுன்னா என்ன? வியாதி இல்லாமல் வாழ வேண்டும். நான் ஏன் வியாதியோடு வாழ வேண்டும்? அதான் அங்க கேள்வி. இயேசு சுமந்து விட்டாரே, நான் ஏன் சுமக்க? அவர் சுமந்ததால் நான் சுமக்க தேவையில்லை. பாட்டோட நிறுத்தாதீங்க, வாழ்க்கையாக்குங்க, இருதய வெளிப்பாடாக்குங்க. இருதய வெளிப்பாடு வரும் பொழுது அது வாழ்க்கை ஆகும். இயேசு சுமந்தது, நான் ஏன் சுமக்க வேணும்? இந்த பழைய இதுல அடிக்கடி கென்னத் ஹேகின் சொல்ற ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்கும் சொல்ல இஷ்டப்படுகிறேன். கென்னத் ஹேகின் சொல்லுவாரு, லண்டன்ல 2ஆம் உலக போர் யுத்தத்தோட பாம் மேல பாம் போடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க?
அவங்க எல்லாம் போய் உள்ள பதுங்குறதுக்கு பங்கர்ஸ் கவர்மெண்டே இப்ப வச்சிருக்காங்க. இஸ்ரேல்ல கூட அங்க வார் நடக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பங்கர்ஸ் அடியில போய் உட்கார்ந்துருவாங்க. வீடு கீடெல்லாம் நாசமாயிடும். காலைல எழும்பி வந்து பார்த்தா இவங்க சேஃபா வெளியே வருவாங்க. அது அந்த சைரன் அந்த இது வரும் முன்னாடி இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு சைரன் அலாம் கொடுப்பாங்க. அலறும். அவ்வளவு பேரும் ஓடி அங்க உட்கார்ந்துருவான். ஆனா அவங்க கொஞ்ச நாளா பார்த்துட்டாங்க. ஒரு பாட்டியம்மா அது வரவே இல்லை அவங்க ஊர்ல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்கள பார்க்கும்போது கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் வரல, என்னத்துக்கு நான் வரணும்? நான் நிம்மதியா வீட்டுல படுத்து தூங்கிட்டு தான் இருக்கேன்னு. அவங்க வீடு ஒரு டேமேஜ் ஆகல, ஒன்னும் ஆகல, நல்லா இருக்காங்க. அவங்க எப்படிமா உங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்துச்சுமான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் பைபிள படிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் படிச்சேன். என்னை காக்குகிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லைன்னு படிச்சேன். அப்ப நான் யோசித்தேன், ஆமா நான் ஏன் ஒவ்வொரு நாளும் பயந்து அங்க போய் படுத்துக்கிட்டு தூங்காம, ஐயோ என்னாச்சோ என்னாச்சோன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நம்ம அவர் தான் பாதுகாக்கிறேன்ட்டாரு. என்னை காக்கிற தேவன்றாரு. என் போக்கையும் காக்கிறாரு, இந்த வரத்தையும் காக்கிறாரு. அவர் தூங்கவும் மாட்டாரு, உறங்கவும் மாட்டான்றாரு. அப்ப நான் நிம்மதியா தூங்குறேன்னு தூங்காத. 2 பேரும் தூங்காம இருந்தா என்ன அர்த்தம்? அவரு என்ன நானும் என்ன பாதுகாக்க முடியாது. ஆனா அவர் சொல்ற பாதுகாக்க முடியும், நான் பாதுகாக்கிறேன்ட்டாரு. அப்ப நாம ஏன் தூங்காம இங்க என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ பாம்பு விடுமோ நான் ஏன் பயந்துக்கணும்? அவருடைய வேலை அது அப்படின்னு நான் தூங்குறேன். அப்ப யோசித்து பாருங்க. அந்த அம்மா சொன்னது 2 பேரும் ஏன் தூங்காம இருக்கணும்? எங்க தேவன் தூங்காம இருக்காரு. அப்ப நான் ஏன் தூங்காம இருக்கணும்? நான் தூங்க போறேன். ஒருத்தர் இருந்தா போதும். அதேதான் அவர் சுமந்து விட்டாரு. நான் ஏன் சுமக்கணும்? 2 பேரும் ஏங்க சுமக்கணும்? நான் ஏன் வியாதியா இருக்கணும்? பாவத்தின் விளைவோட நான் ஏன் இருக்கணும்? அவர் சுமந்து விட்டாரு. பாவத்தையும் பாவத்தின் தீய விளைவாகிய தண்டனையும் அவர் சுமந்து விட்டார். அப்போ வியாதியை நான் சுமக்க தேவையில்லை. தரித்திரம் எனக்கு தேவையில்லை. குறைவு நான் சுமக்க தேவையில்லை. ஆனா இவனுங்க தவறா போதிச்சுட்டாங்க. இவங்கன்னு சொல்லக்கூடாது. இவங்க தவறா போய்த்ததுக்கு காரணம் என்ன? அறிவு இல்ல, வெளிப்பாட்டு அறிவு இல்ல. சிலுவையில் இயேசு செய்ததை தற்சொரூபமான ஒரு வெளிப்பாடு இல்லை, தரிசனம் இல்லை. தரிசனம் இல்லாதபடியினாலே சீரட்டு போனார்கள், சிறைப்பட்டு போனார்கள், சங்காரமானார்கள். ஆண்டவர் எவ்வளவு வருத்தத்தோட சொல்லுவாருங்க அந்த வார்த்தையெல்லாம். இது பழைய உடன்படிக்கையிலே அவர் எழுதி வச்சிருக்காரு. ஏன்? அவங்களுக்கு என்ன தேவன் பாக்கியம் கொடுத்திருக்கிறார் என்ற அறியல. அதனாலதான் ஓசியா சொல்றான், கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, சாரி எரேமியா, கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ, ஏன் என் குமாரத்தை சொஸ்தமாகவில்லை? அங்க எரேமியா 8:22 நம்ம அதை வாசிக்கிறோம். என்னோடு கூட தான் ஆண்டவர் அதை ரொம்ப தெளிவா ஒரு நாள்ல பேசினாரு. எப்போ? என் மகனுடைய வியாதி நேரத்துல. ஒரு தீராத வியாதி. இட்ஸ் அ போன் மேரோ கேன்சர். ஆனா அவங்க அதை கண்டுபிடிக்கல. ஆனா வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவனுடைய ரத்தம் குறைந்து ஏன் ரத்தம் இங்க ஃபார்ம் ஆகல, போன்ல தான் ஃபார்ம் ஆகுது. அந்த ரத்தம் குறைந்து கொண்டே வருகிறது. கடைசியில எல்லாரும் கைவிட்ட பிறகு அங்க தூத்துக்குள்ள ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட், என்ன பண்ணுனே தெரியல, இப்படி தலையில மேல கை வச்சிட்டாரு. நான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்படி 13ல இருந்து 5 வந்து இனி என்ன பண்ண, இப்படியே போனா ஆள் காலி. உடனே எடுத்துட்டு ஓடுங்க. ஸ்பெஷாலிட்டி அங்க தூத்துக்குடியில திருநெல்வேலியில நீங்க வைத்தியம் பண்ணது போதும். எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க வசதியே கிடையாது. ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்போலோ சென்னையில ஒண்ணு இருக்கு, ஓடுங்கன்ற. அப்பதான் இங்க ஆரம்பித்த காலம். நான் சொல்றது 93. அப்ப யோசித்து பாருங்க. ஆனா அவனை அங்கிருந்து கூட்டிட்டு வர கூட முடியாத நிலையில அவன் இருக்கான். யோசித்து பாருங்க. 5%. நான் மட்டும் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு சென்னையில வந்து அந்த அப்போலோ அவர் சொன்ன டாக்டரை போய் பார்க்கிறேன். அவர் அதை படிச்சுட்டு அவர் சொன்னது அதுக்கு மேல கலக்கம் உண்டாக்குகிறதா இருந்தது. என்ன கலக்கம்? இவ்வளவு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டீங்களே, 1 மாசம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, எப்பவுமே வைத்தியம் பண்ணிருக்க வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியாதனால, அந்த டாக்டர்ஸுக்கு தெரியாதனால, அப்படியே விரும்பியா நீங்க பிளட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கே வைத்தியம் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, உடனே கொண்டாங்க, நாங்க போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், 4 லட்சம் ரூபாய் ஆகும்.
எடுத்துக்கிட்டு உடனே பையனை அட்மிட் பண்ணுங்க. நாளைக்கே கொண்டாங்க, அட்மிட் பண்ணுங்க. உடனே பண்ணணும். சம்திங் சீரியஸ் ஆகிறக்குள்ள பண்ணணும். இல்லைன்னா ஆல் கொலாப்ஸ் ஆயிடுவான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், நாங்க பண்ண பிறகும் அவன் உயிரோடு இருப்பான். அவன் மறிக்க மாட்டான். ஏன்னா ரத்தம் திருப்பியும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி அதை 10, 12 கொண்டாந்துருவோம். அப்புறம் அவனுக்கே ஃபார்ம் ஆயிடும். அதுல அவன் வாழ ஆரம்பிச்சிருவான். ஆனா ஏற்கனவே ரத்தம் அவன் இருதயத்துல இல்லாதனால அந்த இருதய மசில் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. முந்தி மாதிரி இப்ப இருதயம் வேலை செய்யாது. அதனால அவன் ஓட முடியாது, விளையாட முடியாது, படிக்கட்டு மேல ஏற முடியாது, சைக்கிள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றார். He'll be totally physically handicapped boy forever. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாலும் விழுந்து அங்க செத்து போயிடுவான். இப்படியே சொல்றாருங்க. யோசித்து பாருங்க. That time my eldest son was 11 years. என்னால அதை தாங்கவே முடியல. அப்படியே அழுகுறேன். ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வர படிக்க விட்டு. ஆனா என் தேவன் யார்? அவர் மாறாத தேவன், கிருபையில் மாறாதவர், நன்மையில் மாறாதவர், அன்பில் மாறாதவர், இரக்கத்தில் மாறாதவர், எனக்காக யாவற்றையும் செய்கிற தேவன். அப்ப என் இருதயத்திலிருந்து பேசுறார். ஒரு வார்த்தை வருதுங்க. கிளையாத்தில் பிசிந்தையிலும் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ, பின் ஏன் என் குமாரத்தை இது திரும்ப திரும்ப பபுளாய் வருது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் நான் சொன்னேன், நேரா எங்க போலான்ட்டேன். அப்ப ஊழியத்தின் தலைவருடைய வீட்டுக்கு, எசைக்கான வீட்டுக்கு போலான்றேன். என் சகோதரன் தான் என்னை கூட்டிட்டு போனான். அவன்கிட்ட சொல்றேன். சரி, அவங்க கூட மோட்டர் சைக்கிள நேரா அவங்க வீட்டுக்கு போறோம். போய் இந்த மேட்டர்லாம் சொல்லி ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்த அண்ணன் எனக்கு சொன்னதெல்லாம் அதுதான். நான் உன் கூடயே இருக்கேன். நான் உனக்கு வைத்திருக்க சுகத்தை தருகிற டாக்டர் நான் தான். மருந்தும் நான் தான். பரிகாரமும் நான் தான். பரிகாரியும் நான் தான். பரிகாரமும் உன் கூடயே இருக்கு, பரிகாரியும். ஆனா நீ அதை அறியாம அலையிறியே. அப்பதான் ஆண்டவர் எனக்கு, ஆண்டவரே நீங்க தான் என் பரிகாரினா, நீங்க அனுப்புற உடைய வார்த்தை தான் எனக்கு பரிகாரம்னா, நான் ஏன் இதெல்லாம் தாங்கி கொண்டு இந்த டாக்டர் சொன்னார கொண்டாந்து 4 லட்சம் கொடுத்து அப்போலோ ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி என் வேலையெல்லாம் விட்டுப்புட்டு மாசக்கணக்கா இங்க லீவ் போட்டு வந்து உட்காந்துட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்க 2 பேர் அங்க அவங்களெல்லாம் அங்க விட்டுட்டு நான் ஏன் வந்து கஷ்டப்படணும்? நீங்க இருக்கிற இடத்திலேயே செலவே இல்லாம எனக்கு பண்ணுகிற ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கீங்களே. தேவனுடைய வழி இப்படி இருக்கும் பொழுது அந்த வழியை அறியாதபடினால பாதக வழியில நான் ஏன் போகணும் அப்படின்னு மருந்து கூட நிறுத்திட்டாங்க. அன்னைக்கு தூத்துக்குடிக்கு போன இந்த வார்த்தைகளை மாத்திரம் தான் எழுதினேன். நான் திரும்பவும் அதை உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, தேவன் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காரு. அதை அறியாதபடினால எப்படி சங்காரமான அப்படிதானே சிறைப்பட்டு போன வியாதி, சிறை இருப்பு. யோசித்து பாருங்க. அன்னைக்கு எனக்கு இருந்த சிறை ஒரு காரியத்தை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சிறை இருப்பில் இருந்த என் மகனுடைய வியாதினால, அவனும் வியாதியில சிறை இருப்பு, பெற்றோருக்கும் அந்த சிறை இருப்பு. நினைவெல்லாம் அதுதான், சிந்தனையெல்லாம் அதுதான். என்ன பண்றது, எங்க கொண்டு போறது, எந்த டாக்டரை பாக்குறது? யோசித்து பாருங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ. அப்போ பாருங்க, this is already been provided. உங்கள் பிரச்சனைக்கான பரிகாரி ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அவரே என் பரிகாரி. என் பாவத்தை மாத்திரமல்ல, என் வியாதியையும், பாவத்தின் விளைவாகிய தீமை, சாபம், குறைவு, தரித்திரம், தோல்வி, இவை எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார். அவர் சுமந்த பின்பு நான் சுமக்க தேவையில்லை. ஆனா அதை அறியாதபடியினாலே சங்காரம், அதை அறியாதனாலே சிறையிருப்பு, அதை அறியாதபடினாலே சீர்கெட்டு போகிறார்கள். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றார் பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றார் பாருங்க. இது பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்டது. பழைய உடன்படிக்கையிலே தெய்வீக சுகம், தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக வெற்றி, ஆசீர்வாதத்துல படிச்ச எல்லாமே எல்லாம் வாக்கு பண்ணப்பட்டிருந்தால், ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கையில இவைகள் எல்லாம் இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அங்க லூக்கா 13ல,
எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத ஒரு கூனி ஆலயத்திலே இருந்தா. ஆனா இந்த மூத்த சகோதரர்லாம் இன்னைக்கு ஓய்வு நாள், இவர் குணமாக்குவான, இவரை பிடிக்கணும், விடக்கூடாது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, அவங்க சொல்றாங்க இவரை பார்த்து, நீங்க இந்த மாதிரி ஹீலிங் எல்லாம் பண்றதுன்னா வாரத்துல 7 நாள் இருக்க, இந்த 6 நாள் வந்து பண்ணுங்கய்யா. இதோ ஓய்வு நாள் 7ஆம் நாள் குணமாக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மேல குறை சொல்றாங்க, குற்றம் சொல்றாங்க. அதுதான் அவருக்கு பெரிய மேசியா இல்லை என்பதற்கு அவங்களுக்கு ஒரு ப்ரூஃபா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? 18 வருஷமாய் சாத்தான் கட்டி இருக்கிற யாருங்க? ஆபிரகாமின் குமாரத்தி. அப்படின்னு என்ன? உடன்படிக்கையின் குமாரத்தி. அவளை விடுதலை பண்ணாம நான் இருக்கலாமா? அததாங்க சொல்றாருங்க. ஐயா, ஒரு மாடு உழுதுருச்சுன்னா குழியில தூக்குறீங்களேயா, மனுஷன் குழியில இருக்கானா தூக்கி விடாம நான் இருக்க முடியுமா? ஓய்வு நாள்ல போய் தூக்குறீங்கல்ல, மாடிய குழியில ஊதிருச்சு, ஐயோ ஓய்வு நாள் நீ சாவு மாடு அப்படின்னு மாட்டுக்கே பிட்டி பண்றீங்களேயா. இவ ஆபிரகாமின் குமாரத்தி, புறஜாதியா இல்ல. ஆண்டவர் அதனாலதான் அங்கேயும் சொல்றாரு மத்தேயு 15ல, இது பிள்ளையின் அப்பம்மா, இது கானானிய ஸ்திரீ திரும்ப திரும்ப வந்து கேட்கிறா, திரும்ப ஐயா இது பிள்ளையின் அப்பம்மா, உனக்கு கிடையாது. ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு சுகம் மன்னாவாக சாப்பாடாக கொடுத்த பிள்ளையின் அப்பம். தெய்வீக சுகம் என்பது பழைய உடன்படிக்கையிலே பிள்ளையின் அப்பமா இருந்தது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை செலுத்தப்பட்ட மிருகங்களின் பலியினாலே, இன்ஃபீரியர் சாக்ரிஃபைஸ், அப்படிதானே, குறைவான ஒரு பலி, விசேஷ பலியல். நமக்கு இருக்கிறது விசேஷ பலி, அப்படிதானே. அந்த குறைவான பலியிலே குறைவான பிரதான ஆசாரியன், குறைவான உடன்படிக்கை, ஒருவனையும் பூரணப்படுத்த முடியாத, அப்படிதானே, உடன்படிக்கை, ஒருவருக்கும் உதவாத உடன்படிக்கை, குற்றம் பிடிக்கப்பட்ட உடன்படிக்கை, மாறி போகிற உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன சொல்றாங்க? ஆபிரகாமின் குமாரத்தி, உடன்படிக்கையின் குமாரத்தி. இந்த உடன்படிக்கையின் பாக்கியத்தின்படி அவள் சுகமாய்த்தானே இருக்க வேண்டும். எப்படி அவள் வியாதியோடு இருக்கலாம்னு சொல்லிதான் அங்க குணமாக்குவதை பார்க்கிறோம். ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்? பழைய உடன்படிக்கையில அப்படி இருக்குமானால், இன்னும் அங்க லூக்கா 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த சுமின கையுடைய ஓய்வு நாள்ல குணமாகுது என்ன சொல்றாரு? நன்மை செய்வதோ தீமை செய்வதோ என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, பழைய உடன்படிக்கையிலே நன்மை விளைவுகள் வந்துவிட்டது. ஆடு மாடுகளின் ரத்தத்தினால் செலுத்தப்பட்ட பலியினாலே நன்மையின் விளைவுகளுக்கு உரிமைக்காரராகிவிட்டார்கள். அதனாலதான் சங்கீதம் 107க்கு வாருங்க, அங்க என்ன சொல்றாரு? 107:20 வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார் என்று சொல்லுகிறாரு. அதுக்கு முன்பாக 17ஆம் வசனத்தை எடுங்க, அவர் எடுத்துக்கொள்ளுங்க, தயவுசெய்து எடுத்து படிங்க. அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, நிர்மூடர், வெரி ஸ்ட்ராங் வேர்ட், ஃபூல்ஸ். ஐயா, வியாதியில் வாழ்வர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? பழைய உடன்படிக்கையில், நான் திரும்பவும் அதை அண்டர்லைன் பண்ணி சொல்லுகிறேன், அவர்களில் பலவீனப்பட்டவன் அவர்கள் கோத்திரங்களில் ஒருவனும் இருந்ததில்லைன்னு சொல்றாரு. ஏப்திலிருந்து புறப்பட்டவங்க அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பலியாக செலுத்தப்பட்டபடியினாலே அன்று மாத்திரம் வித்தியாசத்தை காண்பிக்கல, தொடர்ந்து, அப்படிதானே, செங்கடல் பிரிவதில் இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் அவர் வித்தியாசத்தை காண்பித்தார். அததான் சங்கீதக்காரன் 105ல எழுதி வச்சிருக்கான். எப்படி இவர்கள் விசேஷமான உடன்படிக்கை, அங்க ஆபிரகாமின் உடன்படிக்கைன்னு 5-6 வசனத்துல சொல்லிட்டு எப்படி விசேஷமான வரிசையா சொல்லும் பொழுது அந்த 37ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்றாரு? அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை, அவர்கள் பொன்னோடும் இல்லை. ஐயா, தரித்திரராகாத அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பொன்னும் வெள்ளியுடைய சீமானாக்குமானால், புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்ன ஆக்குங்க? அந்த பழைய உடன்படிக்கையின் ஆளு சுமந்து கொண்டு போனபடியினாலே வியாதியை, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்றால், இந்த புதிய உடன்படிக்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் விசேஷ பலி, இயேசு கிறிஸ்துவின் மரணமாகிய ரத்தம்.
விசேஷ பிரதான ஆசாரியர், என்றென்றும் உயிரோடு இருக்கிற தேவகுமாரன், விசேஷ வாக்குத்தத்தம், உங்கள் பாவங்கள் நினைக்கப்படுவதில்லை, நித்திய நீதிமான்கள். நல்லா யோசித்து பாருங்க, நாம் எவ்வளவு சுகத்தில், ஆரோக்கியத்தில், பரிபூரணத்தில், வெற்றியில், நன்மையில் வாழ வேண்டியவர்கள். அதுக்குதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 17ஆம் வசனம், நிர்மூலர். அததான் உணர்ந்த பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமத்தாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். வியாதியை குறித்து தான் சொல்றாரு இங்க, அப்படித்தானே? ஒடுங்கி, தேவர் அப்ரஸ், அப்படித்தானே? அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்றாரு? நசரனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும், ஏங்க, he knows the sacrificial blood, what it has done. He knows what the scapegoat has done. அதனாலதான் சொல்றாரு, அது எப்படி இருக்கலாம், 18 வருஷம் அவன் எப்படி கட்டி வைக்கலாம் அறியாமையில, நான் விடுதலை ஆக்க வேண்டாமான்றாரு. woman, you are loose from your infirmity. உடனே அங்கு விடுதலை கொடுக்கிறார். ஏன்? இது உன் சொத்து, நீ சிறையிருப்புல இருக்க வேணாம், கட்டுகளில் நீ இருக்க வேணாம், வெளியே வா என்று அழைத்து அவளுக்கு அங்க விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு பிரச்சனையும் அதுதாங்க. நீங்க ஏசாயால வாங்க, அங்க ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். 43ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு? இந்த ஜனமோ, ஐயா சபை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே வாங்கப்பட்ட சபை, மீட்கப்பட்ட சபை. உங்க உபவாச ஜெபம் இல்லைங்க பாசுமாருங்கள, உங்க உபவாச ஜெபம் இல்ல, உங்களுடைய ஓடி ஓடி வீடெல்லாம் போய் பார்த்து அவங்களை ஜெபம் பண்ணி ஹவுஸ் விசிட் பண்ணி இன்னும் என்னென்னமோ அவங்கள கஜோல் பண்றீங்களே, அது அல்ல. சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை, அப்படித்தானே சொல்றாரு அப்போஸ்தலர் 20ல, சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அன்னைக்கு எப்படி இருக்காங்க, என்ன சொல்றாரு? கொள்ளையிடப்பட்டு, வியாதியோடு, தரித்திரத்தோடு, குறைவோடு, தோல்வியோடு, கனி இல்லாத, பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு என்ன பண்ண, சூறையாடப்படுகிறார்கள். பிசாசினால கொள்ளையிடப்படுவது, சூறையாடப்படுவது. அவர்கள் அனைவரும் சிறையிருப்பில், கெபியில் அகப்பட்டு காவலறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து வார வாரம், நீ இதுல எல்லாம் வரணும்னா நீ பாவம் செய்யாம வாழணும், நீ இந்த கட்டளை எல்லாம் கீழ்ப்படியணும், அப்பதான் சொல்லி தவறான உபதேசத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இயேசு ஏற்கனவே தம்முடைய ரத்தத்தை கிரயமாக செலுத்தி சூறையாடப்படாமல், சிறையிருப்புக்கு செல்லாமல், அப்படித்தானே, கொள்ளையிடப்படாமல் இருக்க கிரயத்தை செலுத்தி விட்டார். ஆனா இப்படி இருக்கு, நாங்க ஏசாயா சொல்வதை பார்க்கிறோம். தப்புவிப்பார் இல்லாமல் சிறைப்பட்டு, கெபியிலே அகப்பட்டு, கொள்ளையிடப்பட்டு, சூறையாடப்பட்டு இருப்பதற்கு காரணம் என்னங்க? தப்புவிப்பார் இல்ல. மெய்ப்பர்கள் தப்புவிக்கிறவர்களாக இல்ல, சபையின் மெய்ப்பர்கள் தப்புவிப்பவர்களாக இல்ல, சாரம் இல்லாம சாந்த பூசுகிறவங்க இருக்காங்க. எப்படி? தங்க அனுபவத்தை வச்சு சொல்லிட்டு போறாங்க. இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் உனக்கு வியாதி தான் தம்பி, இது விழுந்து போன உலகம், இந்த சரீரம் என்னவா ஒண்ணு மீட்கப்படல, அனலை இருக்கும் அப்படின்னு சொல்லி, பாவம் இருக்கும், வியாதி இருக்கும், குறைவு இருக்கும், தரித்திரம் இருக்கும், அதுல ஆண்டவரை நீ மேன்மை, எல்லாமே அங்கதான் பரலோகம் போனதான் சொல்லி பொய்யான சாந்தை பூசி விட்டார்கள் இந்த மெய்ப்பர்கள். அவங்களதான் சொல்றாரு அதை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதை எங்க பாக்குறோம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்வதை பாக்குறோம் 34, 35 அதிகாரத்துல. அவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி, என்னென்னலாம் இருக்காங்களாம்? கொள்ளையிடப்பட்டார்கள், சூறையாடப்பட்டார்கள், கெபியிலே இருக்கிறார்கள், அடைப்பட்டு இருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லை, கொள்ளையாகி விட்டுவிடு. சேட்டன், you don't have authority. He is the daughter of Abraham. Lose.
அப்படி சொல்றதுக்கு ஆள் இல்லையா, மெய்ப்பர் இல்ல. அதனாலதான் சபை விசுவாசி, மெய்ப்பரும் சரி விசுவாசியும் சரி, இன்னும் இயேசு சுமந்ததை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் சுமந்ததை நான் ஏன் சுமக்க வேண்டும் என்ற ஒரு அறிவு இல்லை, நிர்மூடர். When he has taken it, why should I bear it? அவர் சுமந்த பின்பு நான் ஏன் சுமக்க வேண்டும்? இவை எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டாரே சிலுவையிலே, புதிய உடன்படிக்கையிலே. அதான் சொல்றாரு, விட்டுவிடு என்று சொல்லுவார் இல்லாமல் சூறையாவார்கள். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு சபையில அதுதான் இருக்குது. விட்டு விடுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல, விசுவாசம் இல்ல, வெளிப்பாட்டு அறிவு இல்ல. புது உடன்படிக்கையின் பாக்கியத்தை குறித்து சிலுவையில் நடந்த பரிமாணம், எக்ஸ்சேஞ்ச், what has taken place on the cross, வெளிப்பாட்டு அறிவு இல்ல. அததான் இங்க சொல்லுறாரு, விட்டு விடு என்று சொல்வதற்கு மெய்ப்பர்கள் இல்லை, தேவ தாசர்கள் இல்லை, தேவ விசுவாசிகள் இல்லை. ஏன்னா விசுவாசிகளால் அடக்கம் அடையாளம் தான் அதை சொல்றாரு. மெய்ப்பர்கள் மாத்திரமல்ல, எல்லா மறுபடியும் பிறந்தவர்களும் இந்த விட்டு விடு என்று சொல்லுகிற அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஆனா அதை சொல்றதுக்கு, அதை போதிக்கிறதுக்கும் சபை இன்னைக்கு இல்ல. சபை அதை தாங்க போதிக்கணும், சபை அதை தான் செய்யணும். ஒவ்வொரு விசுவாசியும் அதற்குத்தான் ட்ரெயின் பண்ணணும். அதை செய்யல சபை. இன்னைக்கு பரிதாபமான நிலைமையில சொல்றாருல, கொள்ளையிடப்பட்டு சூறையாடப்பட்டு சில கெபியிலே அடைப்பட்டு தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி போனார்கள். கிளையாத்தில் பிசின்தைலம் இல்லையா, ரண வைத்தியனும் இல்லையா? ஏன் அவர்கள் கொள்ளையாகி போக வேண்டும்? நல்லா யோசித்து பாருங்க. அதனாலதான் அங்க பாருங்க, சங்கீதம் 107 என்ன சொன்ன நம்ம பார்த்தா, நிர்மூடர் என்று சொல்லுகிறார். தங்கள் பாதக மார்க்கம், ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ளலங்க. தேவன் வைத்திருக்கிற திட்டம் அவர்களுக்கு என்ன? பழைய உடன்படிக்கையை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். நம்மளது மேலானது பழைய உடன்படிக்கை சொல்லிட்டு இருக்கேன். பழைய உடன்படிக்கையிலே அந்த பரிகாரத்தினாலே பாவம் மாத்திரமல்லங்க, ஒரு வருடத்திற்கு அவங்களுக்கு அதன் தீய விளைவுகளை எல்லாம் அந்த ஆடு சுமந்து கொண்டு சென்றது. ஆகவே அவங்க வியாதியோடு இருக்க தேவையில்லை, பிசாசு அவங்களை சிறைப்படுத்த தேவையில்லை, கொள்ளையிட தேவையில்லை, முடியாது, தேவையில்லை, முடியாது. அதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணுவேன்? ஆண்டவர் வீறு கொண்டு எழும்புகிறார். How can I tolerate it? வியாதியை பார்க்கும் பொழுது சாதாரணமா எடுத்துக்கல. அவரு பிசாசு உடைய சிறையிருப்பாக பார்க்கிறார், பிசாசு ஒடுக்குவதாக பார்க்கிறார், பிசாசு கொள்ளையிடுவதாக பார்க்கிறார். They belong to a different class. விசேஷமானவர்கள், இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு வியாதி இருக்கக்கூடாது, முடியாது, get out என்ற வெறியோடு அவர் அங்கு செயல்படுவார். அந்த ஆவி, அந்த ஜீவன், அந்த வெளிப்பாடை தரதான் ஜீவனை நமக்கு தந்திருக்காருங்க. அதனாலதான் இங்க சொல்றாரு, நிர்மூடர் பாதக மார்க்கத்தார் தங்கள் என்ன அக்கிரமங்களால நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். ஐயா, அந்த பாவம், பாவத்திற்கான பலன் அக்கிரமம், அதன அதை அவர் சுமந்து விட்டார், அதை அறியல, ஆனா ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் அவங்க வியாதியில எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அப்ப கூட ஆபத்துல கூப்பிடும் போது அவங்கள ரட்சித்தாரா? எப்படிதான் ரட்சித்தாரா? 20ஆம் வசனம் பாருங்க, தமது வசனத்தை அனுப்பி. ஆண்டவருடைய வழி அதுதானே பாதக மார்க்கம்னா. அவங்க டாக்டர்ஸ் மூலியம் குணமாக்க வருங்க. டாக்டர்ஸ் அதுதானே, டாக்டர்ஸ் எல்லாம் அந்த நாலேஜ் எல்லாம் கொடுத்தது ஆண்டவர் தானே. அந்த மெடிசன் எல்லாம் கண்டுபிடிதான், இப்படிதான் பேசுவாங்க. நான் அது இல்லைன்னே சொல்லல. அது உலக மக்களுக்குங்க, அது உலக மக்களுக்குங்க. இதை பற்றி, இந்த உடன்படிக்கையை பற்றி அறியாத மக்களுக்கு, உடன்படிக்கை இல்லாதவர்களுக்கு. தாவீது என்ன அழகா சொல்றேன் பாருங்க, இந்த உடன்படிக்கை இல்லாதவன், விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத்தோ, இந்த பெலிஸ்தனோ, எம்மாத்திரோ, நான் யாருங்க? நான் யாருங்க? நான் உடன்படிக்கை உடையவன். இது ரத்தத்தினால. இந்த உடன்படிக்கையின் பாக்கியம் என்ன? வியாதிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அது அவனுக்கு.
ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், நீ பயப்படுகிற கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வருவதில்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், மலடு உன்னில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இது உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். பழைய உடன்படிக்கையில அந்த போக்காடு சுமந்து கொண்டு போனபடியினாலே பாவத்தையும் பாவத்தின் தீய விளைவுகளையும் எடுத்துக்கொண்டு போன ஒரு ஷேடோ, நிழல் 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 ஒப்பனையானது. அதுவே அவ்வளவு வல்லமை உள்ளதா இருந்தது. அதிலேயே அது அவங்க நம்பாதபடினால வந்த வினைதான் சொல்றாரு. அதை நம்பாதபடினால வந்த விளைவை தான் சொல்றாரு. வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். காட்ஸ் மெத்தட் ஆல்வேஸ் இன்னைக்கும் அதுதாங்க. உடன்படிக்கையின் வார்த்தையை தான் உங்களுக்கு அனுப்புகிறார், அதன் மூலம் தான் உங்களை குணமாக்குகிறார். எல்லா பிரச்சனையிலும் இருந்து தீர்வு தேவ வார்த்தையில் தான் இருக்கிறது. அதனாலதான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்னது, தேவனுடைய வார்த்தையை. அங்கதான் தீர்வு இருக்கு எல்லா பிரச்சனைக்கும். புதிய உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்களிலே தீர்ப்பு இருக்கு. The solution, the answer to all the problems of the world. உங்க ப்ராப்ளம் இல்லைங்க, உலகத்துடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அந்த சிலுவை பற்றிய உபதேசத்தில் இருக்கிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் இருக்கிறது, பரிகார மரணத்தை பற்றி சொல்லும் வார்த்தைகளில் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையில் வாக்குத்தத்தங்கள் மேலானது என்று சொன்னாரே, அதில் இருக்கிறது. அததான் இங்க சொல்ல வருகிறார். வார்த்தையை அனுப்பி உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை தருகிறார். ஆனா மனுஷன் என்னதான் பார்த்துட்டு இருக்கான்? கிழக்குல இருந்து வருமா, மேற்குல இருந்து வருமா, இந்த மலையில இருந்து வருமா, இந்த குன்றில இருந்து வருமான்றான். வராது வராது. திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, எங்களுடைய ரட்சிப்பு கர்த்தருக்குள் இருப்பது மெய்யே. எங்க வெற்றி சுகம் கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள், புது உடன்படிக்கையின் வாக்கியத்துக்குள் இருப்பது மெய்யே. அதெல்லாம் பொய், இது மெய். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதான் சொல்றாரு பாருங்க, வசனத்தை அனுப்பி. வசனத்தை தான் அனுப்புறாரு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், தியானம் தியானம் தியானம். எதை? புது உடன்படிக்கையின் பாக்கியத்தை இரவும் பகலும் நிருபங்கள்ல தியானம் பண்ணுங்க. அத அப்ளிகேஷன் தான் பழைய உடன்படிக்கையில நம்ம பார்க்கிறோம். அதுவே அப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்கும், எவ்வளவா இருக்கும்? அதுதான் நம்ம அதுக்கு பார்க்கறதுக்கு காரணம். அது குறைவு உள்ளதுதான், ஆனா இது என்னது? நிறைவானது. இந்த நிறைவான புதிய உடன்படிக்கை வந்த பிறகு குறைவான பழைய உடன்படிக்கை நாள்பட்டு பழசாயி ஒண்ணுமில்லாம போயிடுச்சுன்றாரு. அங்க 8ஆம் அதிகாரம் எபிரேயர்ல முடிக்கும் பொழுது அப்படிதானே, நாள்பட்டதும் உருவழிந்ததுமான உடன்படிக்கை என்றாரு. ஏன்? இந்த நிறைவானது வந்துருச்சுங்க. இத இவர் என்ன சொல்றாரு பாருங்க, யாக்கோபு சொல்லும் பொழுது 1:25 பூரண பிரமாணம், அப்படிதானே, விடுதலை பிரமாணம், சுதந்திர பிரமாணம், வெற்றியின் பிரமாணம், சுகத்தின் பிரமாணம், இத தொடர்ந்து உற்று நோக்கி கொண்டு பார்த்திருந்தான்றாரு. அதைதான் பேதுரும் சொல்றாரு, அதேதான் பவுலும் சொல்றாரு. யாக்கோபு, பேதுரு, பவுலு, யோவான் எல்லாம் அதை தான் சொல்றாங்க. புதிய உடன்படிக்கை தான், புதிய உடன்படிக்கை தான். இதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதானா? இல்லப்பா, புது உடன்படிக்கையில நீ புது சிருஷ்டியா இருக்கிறது, அதுதானா காரியம். அதை தான் நீ பாடுறா. புது சிருஷ்டி எப்படி இருக்கா? அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறான். இவன் அதை பார்க்கறது இல்ல. தேவ வார்த்தையில போட்டுட்டாரு, கொடுத்துட்டாரு. இவன் எதை பார்க்கறான்? பரலோகமே என் சொந்தமே என்று. ஐயோ, என்னைக்கு காக்க போறேன்னு ஒண்ணு சாவு வீட்டுல பாடிட்டு காலத்தை ஓட்டுறான். ஏற்கனவே உனக்குள்ள வந்துருச்சுன்னு அவர் சொல்றாரு. பரலோகத்துல போய் நீ என்ன வாழ போறியோ அந்த வாழ்க்கை உனக்குள்ள வந்துருச்சு. அந்த தேவன் உனக்குள்ள வந்துட்டாரு. அதை பார்க்க சொல்றாரு. அது வேத வசனத்துல பார்க்க சொல்றாரு. அந்த பரலோக வாழ்க்கையை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன்.
நமக்குள்ள வந்துருச்சே புது சிருஷ்டி. பரலோகத்துல போன பிறகு வேற விதமா நீங்க இருக்க போறது இல்ல. இப்ப எப்படி உங்க ஆவியில இருக்கீங்களோ அப்படிதான் அங்க ஆவியில எப்பொழுதுமே இருக்க. ஆனா இப்பொழுது நம்ம ஆவியில எப்படி இருக்கோம் நம்மளால பார்க்க முடியல. அதுதான் பிரச்சனை இன்னைக்கு. ஏன் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவன் பவுல் ஜெபிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு சபையில அது ஜெபிக்கல. என்ன ஜெபிக்கிறாங்க? சுகத்தை தாரும், பரலோகத்துல வியாதி இல்லைல்ல, அந்த வாழ்க்கை ஒன்னொன்னா எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் எதை கேட்டுக்கொண்டிருக்காங்க. தேவையெல்லாம் ஒன்றுதாங்க. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று காண்கிற கண்கள். ஏன் தேவன் ஆயத்தம் பண்ணி என் இருதயத்துல கொடுத்துட்டாரு. பரலோகம் தேவனே எனக்குள்ள வந்துட்டாரு. அத கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனித எண்ணத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கும் இந்த வேத வசனத்தை எழுதி கொடுத்து அதுல வெளிச்சம் அடிக்கிறதுக்கு ஆவியானவரையும் கொடுத்துட்டாருங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கும் போது என்னைக்கு நான் பரலோகம் போய் அங்க வாழ போறேன்னு சொல்றது சுத்தம் முட்டாள்தனம்ன்ற. இன்னைக்கு நீ வாழ்றதுக்கு தான்டா கொடுத்திருக்கேன். இன்னைக்கு பரலோகத்தை பூமியில வாழ்றதுக்கு தான் இந்த புதிய உடன்படிக்கை. அதுதான் புது சிருஷ்டி. இவன் பரலோகத்துல போன பிறகு எல்லாமே இருக்குன்றான். இல்லையா, ஏற்கனவே ஆவியில நீ அப்படிதான் இருக்க. அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு 1 யோவான் 4:14, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். அவருக்குரியதெல்லாம் நமக்குரியது என்று சொல்லுகிறார். எல்லாம் கிறிஸ்துவுக்குரியது, கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் உங்களுடையதே. 1 கொரிந்தியர் 3:21-23 அதை நம்ம வாசிக்கிறோம். யோசித்து பாருங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்டது அறிவு இல்லாமையினால் சங்காரமாகி சிறைப்பட்டு கொள்ளையாடி போகிறார்கள். அப்படி போகிறவங்களை விட்டுவிடு. உனக்கு உரிமை இல்லடாங்க, வெளியே போடா அப்படின்னு சொல்றக்கு ஆள் இல்லை. மற்றவங்களை விடுங்க, தன்னையே கொள்ளை அடிக்கிறான். அத தனக்கே கொள்ளை அடிச்சவனை பார்த்து டேய் திருட்டு பயல, கொள்ளை அடிக்கிற உனக்கு இங்க இருக்க, ஓடு வெளியே. என் சொத்து இது, என் சொத்து, சுகம் என்னுடைய சொத்து. இட்ஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ். அபண்டன்ஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ். பிளெஸிங் மை இன்ஹெரிட்டன்ஸ். விக்டரி மை இன்ஹெரிட்டன்ஸ். என் சொத்துடா, வெளியே போ. எங்க அப்பன் சம்பாதித்து கொடுத்த சொத்து, ரத்தம் சிந்தி என் தகப்பன் கொடுத்த சொத்து. இதை நீ கொள்ளையாட, இதை நீ சூறையாட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு வீறு கொண்டு நாம் எழும்ப வேண்டும். அதுதான் தேவன் நம்மையில எதிர்பார்ப்பது. அதுக்கு தாங்க வார்த்தையை கையில கொடுத்திருக்காரு. ஆண்டவர் எழுதியிருக்கிறது எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவனை வரட்டுறாரு. நீங்களும் நானும் அர்த்தம் பண்ணுங்க, வார்த்தை பிரகாரம் சொல்லணும். டேய் உனக்கு இங்க என்ன வேலை? யாரா உனக்கு இங்க என்ன வேலை? இது யாருன்னு தெரியாதா? உனக்கு இங்க யார் இருக்கான்னு தெரியாதா? இது யாருக்கு சொந்தம் தெரியாதா? நீ எங்க இங்க வர? கெட் அவுட். அந்த சொல்லதாங்க விட்டு விடு, கெட் அவுட் சொல்றதாங்க ஆளு இன்னைக்கு இல்லைன்னு ஆண்டவர் வருத்தப்படுறாரு. ஒருவனை தேடினேன்றார். அப்படி இருப்பான் நான். ஐயா, ஆண்டவருடைய வியாகுலத்தை அறிந்து கொள்வோம். வார்த்தையை நம்ம கையில கொடுத்துட்டாருங்க. அதுதாங்க நம்முடைய விசேஷம், மேன்மைய. இந்த வார்த்தை நான் யார் என்பதை எனக்கு காண்பிக்கிறது. ஏன்னா இந்த உள்ளான மனுஷன் எப்படி சொன்னல, பரலோகத்துல எப்படி இருக்குமோ அப்படிதான் என் உள்ளான மனுஷன் இப்பவுமே இருக்கான். அங்க போய் காண போறேன்றது இப்பவுமே காண முடியும். என் உள்ளான மனிதன் நான் என்னவா இருக்கிறேன்றத பார்த்தா போதும். அததான் அங்க 2 கொரிந்தியர் 3:18 சொல்றாரு. கண்ணாடியிலே, அப்படிதானே, கண்ணாடியிலே நிழலாட்டமா தான் பாக்குறேன், நான் இல்லைன்னு சொல்லல. 1 கொரிந்தியர் 13 சொல்ற மாதிரி. ஆனா அந்த நிழலாட்டத்தை கூட பாக்குறது இல்லையே இன்னைக்கு. அங்க போனது அப்படியே ஸ்ட்ரைட்டா பார்க்க போறோம் எல்லாவற்றையும். இப்போ இந்த மாம்ச சரீரத்துல கலந்து கலந்து பார்க்கறதுனால கொஞ்சம் குழப்பம் தான். ஆனாலும் பரிபூரணம் இல்லாம அங்க பரிபூரணம் இருக்க போகுது. என்ன பரிபூரணம்? எந்த எஃபர்ட்டே இல்லாம. அங்க பார்வையே ஆவிதானே எல்லாமே. இங்க இந்த மாம்ச கண்ணு வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. இந்த மாம்ச கண்ணு மாம்சத்துல வாழ்வதற்கு தான், உலகத்துல வாழ்வதற்கு தான். ஆவியில நான் என்னவா இருக்கிறேன்றத பார்க்கணும்னா தேவன் எப்படி பார்க்கிறாரு? இந்த வேத வசனத்தை தான் எழுதி கொடுத்திருக்காரு. வேத வசனத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார். அந்நிய காரியமாக எண்ணினார்கள். யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. வேதம் நல்லா தெளிவா சில காரியங்களை மட்டும் இதுக்காக நான் உங்களுக்கு வாஸ்து காமிக்கிறேன். பழைய உடன்படிக்கையிலே தேவனுடைய
அங்கலாய்ப்பு அப்படி இருந்தா புதிய உடன்படிக்கையில நம்ம கொடுத்த அங்கலாய்ப்பு தேவனுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. எரேமியாவுக்கு வாருங்க. எரேமியால என்ன சொல்றாரு பாருங்க. சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் பாருங்க. சாரி 4ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் பாருங்க. என் ஜனங்கள் மதியற்றவர்கள், அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், ஃபூல்ஸ். என்னை இதுதான் அங்க 2 பேதுருல சொல்றாரு. தேவனை அறிகிற அறிவினாலே இம்மைக்கும் மறுமைக்கும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகும். அப்படிதானே? இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப இந்த வியாதி எல்லாம் அவர் சுமந்து விட்டாரு. நீ சுமக்க தேவையில்லை. இந்த தீவினை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டாரு. உன் மேல இல்ல. அது மீறி வந்தா நீதான்டா அவனை விரட்டணும். உன் உரிமையை நீதான் நாட்டணும். யுவர் சுயவில் உள்ள சுயசித்தம் உள்ள மனிதன். உன் கையில கொடுத்துட்டேன், நான் செய்ய மாட்டேன்றாரு. ஆனா இன்னும் அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு கூப்பாடு போட்டு சாப்பிடாம பட்னி கிடந்து ஐயா செய்யும் ஐயா செய்யுன்றியே. எப்பதான் நீ மனம் மாற போற? எப்பதான் கண்ணை திறந்து பார்க்க போற? எப்பதான் அறிவை பெற்றுக்கொள்ள போற? எப்பதான் புத்தியை பெற்றுக்கொள்ள போறன்னு அவர் வியாகுலப்படுகிறாரு. பழைய உடன்படிக்கையில சொல்றாரு பாருங்க, என் ஜனங்கள் மதியற்றவர்கள், என்னை அறியாது இருக்கிறார்கள், பைத்தியம் உள்ள பிள்ளைகள், ஃபூல்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்யறவன். அப்ப பாருங்க, அந்த இடத்துலதான் இன்னைக்கு இருக்கிறோம். தேவனை அறியவில்லை. தேவனை அறிகிற அறிவினால் என்று அங்க சொல்றாரு. நீங்க அந்த வசனங்களை எடுத்து தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணுங்கன்னா சும்மா அப்படி படிச்சுட்டு மனப்பாடம் பண்ண நான் சொல்லல. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை எடுத்து தியானம் பண்ணுங்க. 2ல இருந்து எல்லா வசனம் ஒண்ணு அங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. அது இல்லாதனால ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொன்னா என்னதான் சொல்லுவாராம்? மதியற்றவர்கள், தேவனை அறியவில்லை. அப்படின்னா என்ன? தேவன் என்ன செஞ்சாரு? அப்படித்தானே நான் இருக்கேன். அப்படி இருக்கிறவன அதை இன்னும் நான் அறியல. நான் வியாதியோடு இருக்கிறேன் இல்லையா? ஆவியில வியாதி வர முடியுமா? அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன். அதை நான் அறிந்தேன். ஆனா என் சரீரத்துல இருக்கும். அதை தான் 2 கொரிந்தியர் 3:18 சொல்றாரு. யாக்கோபு 1:25-26 சொல்வதை பார்க்கிறோம். 2 பேதுரு 1:19 சொல்வதை பார்க்கிறோம். ஆனா அது அந்நிய காரியமாய் நம்ம நினைக்கிறோம். இதை சொல்லிட்டு அவர் என்ன பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது 5:4 என்ன சொல்றாரு பாருங்க, இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்களுடைய தேவனுடைய நியாயத்தையும் அறியாது இருக்கிறார்கள். அப்ப நம்ம கொடுத்து என்னங்க சொல்லுவாரு? நமக்கு வித்தியாசமான ஒரு இருதயங்க, புது இருதயம், தேவ ஆவி, தேவ ஜீவன், தேவ ஸ்பாவம், தேவ விசுவாசம், அவரே நமக்கு எல்லாவுமானார். அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல இருந்து தேவனா வாழ வேண்டியவ, அவரே எனக்கு எல்லாவுமான, நான் தேவன் இந்த மாதிரிதான் வாழணும். அப்படி வாழ வேண்டியவன் இப்படி வாழ்ந்தாருன்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? பழைய உடன்படிக்கையிலே அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்ததானா, புதிய உடன்படி எவ்வளவு அதிகம். நம்ம அப்ப என்னதான் சொல்லுவாரு? இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கான்னு தான் பார்க்கணும். அப்படிதானே? இதற்கு மேல என்ன இருக்கிறது என்று தான் நம்ம பார்க்கணும். நீசராமே, மதியற்றவர்கள், பாதக வழியை தெரிந்து கொள்ள, தேவ வழியை தெரியல. நியாயத்தை, தேவனுடைய நியாயம் என்னங்க? பாவத்தின் தண்டனை மரணம். அந்த நியாயத்தை அவர் அங்கே செலுத்தி விட்டார். இப்போ 2ஆம் முறை என் மேல அது செலுத்தப்படுவது நியாயமே இல்லை. அது தேவனுடைய நியாயம். இதே வெறி எனக்கு அன்னைக்கு என் மனைவிக்கு கேன்சர் வரும்போது அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஒரு நாள் நான் கத்துனேன். இதே சத்தம் போட்டேன், டேய் சாத்தானேன்னு. ஏன்? அப்ப வேதத்தை படித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினபடினால அந்த வெறி வரணுங்க. வியாதி வரும்போது ஒரு வெறி வரணும். How dare you touch my wife? அன்னைக்கு நான் கத்துறேன். ஏன்? வேத வசனம் அவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது. புது உடன்படிக்கையில தொடவே முடியாது. ஆனா பொய்யினால ஏமாத்தி எங்கேயோ ஒரு வழி அவனுக்கு கொடுக்கிற, அவனை ஏற்றுக்கொண்டு அவன் சொன்ன வார்த்தையை நம்ம வாயில சொல்லும் போது அவன் உள்ள வரான். இல்லைன்னா அவன் உள்ள வரவே முடியாது.
என்னைக்கு அவன் சொல்ற பொய்ய நம்ம வாயில ஏற்று பேசுகிறோமோ, அப்ப தேவனை பொய்யன்னு நம்ம சொல்றது இல்லாம இவனை பார்த்து நீ தாண்டா என் ஆண்டவன் சொல்றோம். நல்லா யோசித்துக் கொள்ளுங்க. இவங்கெல்லாம் விசுவாச போதகர்கள், இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றீங்களே, அதோடைய விளைவை தெரிந்து கொள்ளுங்க. வியாதி இருக்கும் பொழுது வியாதியா இருக்கேன்னு நீங்க சொன்னதும் எங்க ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரு, நீதாண்டா உண்மை சொல்றேன்னு பிசாசுக்கு ஒரு கும்பிடு போட்டு, நீதாண்டா எனக்கு கடவுள் நான் ஏற்றுக்கொண்டா, வந்துட்டேன் வாய் வழியா உள்ள வந்து வியாதி என்னங்க எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. இது பிசாசின் தந்திரம். நீ அதை சொல்லும் வரை அவன் உன் ஆண்டவராய் இருக்கிறார். நீ ஆண்டவரை பார்த்து பொய்யன் என்று சொல்லி அவரை மறுதலிக்கிறாய். சாதாரண காரியம் இல்லைங்க. அவர் சொன்னால் ஏன் அவர் பொய் சொல்லாத தேவன். அவரை உன்னை குணமானீர்கள் என்று சொன்னால், பாவத்தை சுமந்து கொண்டேன் என்று சொன்னால், நான் சாபமாகி உன்னை ஆசீர்வாதமாக்கி விட்டேன், நான் தரித்திரனாகி உன்னை ஐஸ்வரனாக்கி விட்டேன் என்று அவர் சொன்னா பொய் சொல்வாரா? பொய் சொல்ல முடியுமா தேவனால? எவ்வளவு வேணும் பொய் சொல்ல முடியாத தேவன் சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொள்ளாம இந்த திருட்டுப்பய பிசாசு சொல்ற பொய்யை ஏற்றுக்கொண்டு இந்த மூளை அறிவு ஐம்புலன் உணர்வு வாழ்கிற போதகர்களின் பேச்சை கேட்டு உள்ளதை உள்ளது என்று சொல்லணும் சொல்லி ஏமாந்து போயிருக்கிற சபையே, என்னைக்கு உன் மனக்கண் திறக்கப்படும்? என்றைக்கு உன் மனக்கண் திறக்கப்படும்? தேவன் சொன்னால் சொன்னது என்று அதை பேசி என் தேவன் சத்தியபரர் சத்தியபரர் என்று ஓங்கி சொல்ற ஒரு இடத்துக்கு வந்துடுற. சொல்லாம சொல்லவே வேணாம் சத்தியபரர்னு, உன் வாயின் அறிக்கையே அதை காண்பிக்கிறது. உன் வாயின் அறிக்கையினால் நீ பிடிபட்டாய். வாயின் அறிக்கையினால் நீ பிடிபட்டாய். உன் வாயின் வார்த்தையினால் நீ சங்காரமாகிறாய். வேதவசனம் அப்படிதாங்க சொல்லுது. ஏன்? அவன் சொல்ற பொய் தேவன் சொல்லுகிறதுக்கு மாறாக ஐம்புலன் உணர்வை சார்ந்து, இந்த மூளை பகுத்தறிவை சார்ந்து, இந்த மாம்சத்தில் ஊழியம் செய்கிற ஊழியர்களை சார்ந்து உள்ளதை உள்ளது என்று சொல்ல வேண்டும் என்று வியாதியா இருக்கும். நான் வியாதியா இருக்கேன் சொல்லுகிறபடினால எங்க ஆண்டவர் பொய்யர். இவன் தான் மெய் பேசுறான். யாரு? பிசாசு. அவன் தான் நீ வியாதியோடு இருக்கேன்னு சொல்றான். எங்க ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுவதெல்லாம், நீ சுகமானாய், நீ சுகமானாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாய், நீ வெற்றியாய் இருக்கிறாய், நீ அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறாய், அவருக்கு பொறுத்த உண்மையெல்லாம் உன்னை பற்றிய உண்மை. இதுதான் அவர் சொல்றது. அவன் வந்து இல்ல 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 அவன் வந்து போய் சொல்றான், இல்ல 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 நீ என்ன செய்யற பார், உனக்கு என்ன இருக்கு பார், அதுதான் நீ காண்பதுதான் மெய்யின்றான். உடனே ஆமா காண்பதுதான் மெய்யின்னு ஏற்றுக்கொண்ட என்ன வருது? அவனை ஆஹா சபாஸ் நீ தாண்டா உண்மை சொல்றேன்னு பிசாசிட்ட சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இப்படி போய் சொல்றீங்களே அப்படின்றோம். யோசித்து பாருங்க. சத்தியம், அவர் சத்தியம், அவரை பார்த்து பொய் சொல்றேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம பிசாசு வஞ்சித்துட்டானே, அதுதாங்க ரொம்ப வருத்தமான காரியம். அந்த இடத்துல இன்னைக்கு சபையை கொண்டாந்துட்டான். ஆண்டவரை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்ற இடத்துக்கு, ஆண்டவரை பார்த்து நீங்க ஆண்டவர் இல்ல, பிசாசு தான் என் ஆண்டவர் சொல்லி, எப்போ? உங்க வாயின் அறிக்கையினாலே நீ பிடிபட்டாய். ஆண்டவரே அதான் சொல்றாரு, நீங்க பேசுகிற வார்த்தையை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உன் வாயின் வார்த்தையினாலே நீதிமான் இல்லது ஆக்கணைக்குள்ளாக நீ தீர்க்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. எல்லாமே இந்த அறிவில்லாதனால வாயில பேசுறது. இந்த ஐம்புலன் அறிவு வந்து பாருங்க, அவங்க வயிறு போஜனம் அதுதான் அவங்க தெய்வம்ன்றான். அங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல இந்த மாம்சத்தில் ஊழியம் செய்யறவளும் ஆவியில் ஊழியம் செய்ய நல்லா கம்பேர் பண்ணி அங்க பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு? அவர்கள் சிலுவையின் உபதேசத்துக்கு பகைஞர்கள். சிலுவைக்கு பகைஞர்கள் என்ன அர்த்தங்க? சிலுவையில இயேசு செய்து முடித்த பாக்கியங்களுக்கு விரோதமாக பேசுகிற எனிமி யாரு? பிசாசு. அப்படியே அங்க சொல்றாரு. கலாத்தியல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, தரிப்புண்டு போனால் நலமா இருக்குமேனு. நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்? இன்னைக்கு சபை இருக்கிற நிலைமைக்கு காரணமே இந்த தவறான உபதேசம், அறிவு இல்லை. அதுதான் சொல்றாரு இங்க 5:4 பாருங்க. அவர்கள் நீசராமே, மதியற்றவர்கள். தேவனுடைய வழி என்னங்க? தேவனுடைய வழி என்னங்க? வார்த்தை. தேவனுடைய வழி என்னங்க? ஏசாயா 55 சொல்றாருல்ல, இங்க மார்க் 4ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 11 சொல்ற, விதைதான், வார்த்தை தான் அனுப்புவாரு.
அந்த வார்த்தையில அவர் சொல்றது எல்லாமே அடங்கி இருந்து அது வாழ்க்கையில வெளிப்படும். ஆனா அது விதைக்க வேண்டியது நம்முடைய வேலை. அந்த வார்த்தையை வாங்க விதைத்து இருதயத்துல அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த கனி வெளியே வர வேண்டும். அதனாலதான் விதைக்க தேவராஜ்யம் இப்படித்தாண்டா செயல்படுதுன்றாரு. ஆனா இவன் தேவ வழியை அறியலையே, அதை சொல்லி கொடுக்கலையே. வசனம் தாண்டா அதை தியானிடா, இருதயத்துக்குள்ள போய் அது விதைக்கப்பட்டா அந்த வசனம் சொல்றது கனியா வெளியே வரும்னு சொல்லி கொடுக்கல. ஆண்டவர் தெளிவா 3 சுவிசேஷத்திலையும் அதை எழுதி வைத்திருக்கார் நமக்காக. ஒண்ணுல விட்டு ஒண்ணுல 3லையும் சொல்றாருங்க. தேவராஜ்யம் இப்படிதான் செயல்படுது. பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் உடனே வரான் அதை திருடுறதுக்கு. இல்ல சூழ்நிலை மூலமா வார்த்தைக்கு விரோதமா வியாதி வந்ததை எடற பண்றான். இல்லனா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது மூலமா அந்த வசனத்தை நசுக்கி விதைய ஒண்ணுமில்லாமக்கணும்னு பாக்குறான். ஏன்? அவனுக்கு அந்த வல்லமை தெரியும். வார்த்தையின் வல்லமை தெரியும். வார்த்தையின் மகத்துவம் தெரியும் அவனுக்கு. அது ஷுவர் வேர்ட், நிச்சயமான வார்த்தை. நிச்சயமா ஆப்பிள் விதையை விதைத்தா ஆப்பிள் மரம் வந்து ஆப்பிள் பழம் சாப்பிட முடியும். சுகத்தின் விதையை நான் விதைத்தேனா சுகத்தோடு வாழ முடியும். ஆனா விதைக்கிற விதையெல்லாம் என்ன? அதற்கு விரோதமான விதை. நீ என்ன வாயில பேசுறோ அதை தானே விதைக்கிற. நல்லா யோசித்து பாருங்க. எதை பேச நம்மை அழைத்தார்? அவங்களோட வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். அது உன் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். அப்படியே உன் உதடுல ஒட்டிக்கிட்டு இருக்கணும்ன்றாரு நீதிமொழியில் 22:9. அப்படியே it should stick to your lips. அது உன் கண்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். இரவும் பகலும் அதே நினைவாய் இருக்க வேண்டும். இந்த புது உடன்படிக்கை அது இல்லாதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் என்று சொல்லி எரேமியால பாருங்க. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அடுத்த அந்த 5:21 அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் அறிவில்லாத ஜனங்கள். ஐயா, நமக்கோ நமக்கோ அப்படித்தானே சொல்றாரு 1 கொரிந்தியர் 2 தேவ ஆவியை கொடுத்து இருக்கிறார். ஐயா, பார்க்கிற கண்களை கொடுத்திருக்கிறார், கேட்கிற காதுகளை கொடுத்திருக்கிறார், உணர்கிற இருதயத்தை புதிய உடன்படிக்கையில கொடுத்திருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. அது மாதிரி அங்க ஃபுல்லாவே நீங்க படிச்சு பாருங்க. ஒவ்வொரு 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நிறைய சொல்றாரு. நான் அதுல 16ஆம் வசனம் பாருங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துப்பா இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நம்ம ஜனங்க என்ன சொல்றாங்க? நாங்க கேட்க மாட்டோம், அதுல நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் அப்படியே சொல்லி வரிசையா காரியங்களை சொல்லி கொண்ட பிறகு அங்க 6ஆம் அதிகாரத்தை பாருங்க. அவன் நியாயப்பிரமாணம், அப்ப நம்முடைய புதிய பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். ஆகவே அவங்க இப்ப என்ன, இது இல்லாதனால என்னதான் நினைக்கிறாங்க? வியாதி வந்துடுமோ, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்துருச்சு, எனக்கும் வந்துடுமோ, அவங்க 4 கேன்சர்ல செத்துட்டார், ஒருவேளை எனக்கு கேன்சர் வந்துடுமோ, ஐயோ அது எவ்வளவு கொடுமையா இருக்கு அது எனக்கு. ஐயா, அததான் அங்க அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் நினைவின் பலனாகிய தீங்கை அவர்கள் மேலே வரப்பணி. ஏன் அவங்க நினைவெல்லாம் தீமை மேல இருக்குதுங்க. இந்த புதிய உடன்படிக்கை நன்மை 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 அதை தியானிக்கலையே. இந்த பொய்ய தானே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நினைவுகளின் பலனை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றார் பாருங்க. 28ஆம் வசனத்துல, சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இது. சத்தியம் அழிந்து அவர்கள் வாயில் இருந்து அற்று போனது. ஐயா, சத்தியம் வாயில இருக்கணுங்க, வாயில இருக்கணும், வாயில இருக்கணும். நல்லா யோசித்து பாருங்க. சத்தியம் வாயில இல்லைன்னா சிறைப்பட்டு தான் போகணும், சீர்கட்டு தான் போகணும், சிறைப்பட்டு தான் போகணும். நல்லா யோசித்து பாருங்க. புது உடன்படிக்கையின் பாக்கியத்தை நம்ம அறியலன்னா இந்த நிர்பந்தமான வாழ்க்கை தான். இன்னைக்கு சபை இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இத அறியல, தேவன் சொல்றத கேட்கல. தேவ வார்த்தை தான் பிரதானம். அவர் வார்த்தையை அனுப்பிதான் எல்லாம் செய்யறாரு. புது உடன்படிக்கையின் வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை அறிந்து வாயில வைத்து பேசி இருதயத்திலே விதைத்து அதை வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதுதான் நம்முடைய வேலை. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க இந்த புதிய உடன்படிக்கையில் எங்களுக்கு கொடுத்த பாக்கியங்களை நாங்கள் காணத்தக்கதாக பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தர இந்த காலை வேளையிலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து நீர் எங்களோடு இந்த வார்த்தையின் மூலம் பேச, நீங்க சொல்லுகிறதை கேட்க அந்த இருதயம் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சாரி.